தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அன்புக்குரிய நண்பர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே திருக்குடும்ப ஆராதனை, நட்சத்திர அடையாளம், மரியாள் இயேசு குழந்தை ஆராதனை என்றெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற அந்த காரியங்களை குறித்து பைபிளில் இருக்கின்ற தகவல்களை நாம் சிந்திக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 10-11 வசனங்களிலே நம்ம இயேசுவின் பிறப்பின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அது ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருந்த நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதேயாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற விஷயத்தை அடிப்படையில், இங்கே இருக்கின்ற விஷயத்தின் அடிப்படையில் இயேசுவின் தாய் சபை என்று தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க சபை திருக்குடும்ப வழிபாடு, மரியாள் வழிபாடு, இயேசு குழந்தை வழிபாடு என மனிதர்களை மோசடி செய்வதற்கு அடிப்படையாக பயன்படக்கூடிய பைபிள் பகுதியை தான் நாம் வாசிச்சிருக்கோம். இந்த கூட்டங்களை இப்போ இந்த ஆவி கூட்டங்கள்னு ஒரு கூட்டம் இருக்க அடுத்தது, இந்த கூட்டங்களும் இப்போது பயன்படுத்த தொடங்கிவிட்டன. காரணம், அதே கத்தோலிக்க ஆவி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு தாலி நூலெல்லாம் அறுத்துக்கிட்டு வெள்ளை உடையில் இப்போ இது உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கு. அந்த அவங்க தாய் சபை அந்த வழிபாடு இவங்க பேரப்பிள்ளை சபையாமா ஏதோ வழியில் இங்கே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஆகவே தான் இந்த காரியங்களை நாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த பைபிளில் அநேக தகவல்கள் இருக்கின்றன. அவைகளின் பின்னால் பல செய்திகளும் இருக்கின்றன என்கிறது உண்மை, சந்தேகம் கிடையாது. ஆனால் அவைகளெல்லாம் இயேசுவின் சுவிசேஷமாக நாம் விசுவாசிக்க வேண்டுமென்றோ செயல்படுத்த வேண்டுமென்றோ இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ஒருபோதும் கூறவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஆதியாகமம் முதல் மல்கியா வரை உள்ள பகுதிகளெல்லாம் அந்த பைபிளின் பகுதிகளை விசுவாசிக்கக்கூடிய யூதரிடத்தில் நீங்கள் அவைகளில் விசுவாசம் வைத்தால் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது. இதுதான் முதல் விஷயம். நீங்கள் ஆபிரகாமன் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்ல போகிறீங்க, வேதம் எங்கள்கிட்ட இருக்குது, நியாயப்பிரமாணம், அதெல்லாம் இனி முடியாது. நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே என்னுடைய சீடர்களாக நீங்கள் இருக்க முடியும் என்று மிக கண்டிப்பாய் ஒரு செய்தியை அந்த யூதர்களோட நேரடியாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசுவை பயன்படுத்தி தான் அந்த இயேசுவின் போதனை மாதிரிகளுக்கு எதிராக காரியங்களை கிறிஸ்தவ மார்க்கம் உலகம் முழுவதும் அந்த இயேசுவின் நாமத்திலே
பரப்பி கொண்டிருக்கிறது என்பது தான் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். மத 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு சீஷர்கிட்ட சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் தான் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் கட்டளையிட்டது, அது பழைய ஏற்பாட்டில் கட்டளையிட்டது பற்றி பேசலை. நான் கட்டளையிட்டது, வேற பாரவங்க போகிறவங்க பைபிள் காலேஜில் கட்டளையிட்டதை பற்றி பேசலை. நான் கட்டளையிட்டதான் கை கொள்ளணும், உபதேசம் பண்ணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோடு கூட நான் உலகத்தின் முடிவு பரிதான் இருக்க முடியும். என் காரியத்தோடு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா உங்களோட நான் ஏன் இருக்கணும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது என்பதை இங்கே நான் புரிந்து கொள்கிறேன் இல்லையா? என்னோட உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, என் காரியத்தில் நீங்கள் நடக்க விரும்பலைன்னா நான் ஏன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அப்படிங்கிறதே இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சுவிசேஷம் என்று அறிவிக்கப்படுற விஷயம் இயேசு சொல்கிற விஷயம் கிடையாது. இயேசுவின் போதனை கிடையாது, அப்போஸ்தலர் போதனை கிடையாது, அந்த மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இல்லாத காரியங்களை தான் சுவிசேஷம் சுவிசேஷம்னு பொய்யா தெருவாக பேசுகிறாங்க, தெருவா அலறாங்க. எது அலறாங்க? இயேசு சொன்ன செஞ்செல்லாம் கிடையாது, சம்பந்தம் இல்லாத பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இவர்களுக்கு இந்த இயேசுனார் உதவி செய்வாராங்கிறத சம்பந்தப்பட்டவங்க சிந்தித்து கொள்ள வேண்டும். இனி மேற்கண்ட பைபிள் பகுதியை நாம் தொடர்ந்து ஆராய்கிறோம். பரலோகின் தேவன் தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும் போது அதை தடுப்பதற்காக இந்த உலகின் அதிபதி தனது பிரபஞ்ச செயல்பாட்டை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து விதமாகவும் செயல்படுவது எல்லா காலத்திலையும் வழக்கம் இல்லையா? தேவன் ஒரு திட்டத்தை வைப்பார், அதை செய்யணும்னு முயற்சி பண்ணால் மனுஷ சக்தி பிரபஞ்சத்தினுடைய எல்லா நெட்வொர்க்கும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ அதை எதிர்த்து அதை இல்லாமல் சின்ன பின்னமாக்குகிறான், ஆக்கி கொண்டிருக்கிறான் என்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். முதலாவது ஒரு காரியத்தை சிந்திக்கணும். எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரவேலரை அங்கிருந்து விடுவித்து தனது நியாயப்பிரமாணத்தை கொடுக்க தேவன் திட்டமிட்டார். அதற்கு மோசே என்ற ஊழியக்காரனை ஏற்படுத்த திட்டமிட்டார். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சாத்தான் ஒரு திட்டத்தை அரங்கேற்றான். அது என்ன திட்டம்? அதை யாத்திராம 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அது பார்வான் அந்த எப்ரேய அந்த எகிப்தில் உள்ள மருத்துவச்சிகள்கிட்ட பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளையானா கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளை உயிரோட வைங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, மோசே என்று ஒரு தலைவனை தேவன் ஏற்படுத்த போகிறார் என்கிறது பிசாசுக்கு தெரியும். ஒரு ஆம்பிள்ளை இருந்தால் தானே அதுலேருந்து ஒரு தலைவன் வர முடியும். அதனால் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று போடுங்கள் என்று ஒரு திட்டத்தை போடுறான். ஆனால் அந்த திட்டம் வெற்றி பெறல. ஏன்னா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்களாம், கொல்ல முயற்சி பண்ணலையாம். அப்போ இவன் கேட்டான், என்ன பிள்ளைகள்லாம் ஆண் பிள்ளைகள்லாம் சாவாமல் இருக்குன்னு கேட்டால், அது நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த பொம்பளைகள் தானாகவே பிரசவிச்சிருது, அதனால் எங்களுக்கு பிள்ளை கொல்ல முடியலைன்னு ஒரு சமாளிப்பு சொன்னாங்க. அப்படிலாம் சம்பவம் இருக்குது. இப்போ இந்த திட்டம் அப்போ ஜெயிக்கலை. அப்போ என்ன செய்யணும்? இனி இன்னொரு திட்டத்தை செயல்படுத்தலாம். அது யாத்திராம 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில் போட்டு விடாமல் பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு கூடுதல் டென்ஷன், பயம். தனக்கு எதிராக ஒரு தலைவன் ஒரு ஆம்பளை வந்துடுவாங்கிற ஒரு பயம் கூடுதல் வந்தால் தான் இப்போ சாஸ் அவனை அப்படி தூண்டுறான், அவனை கலங்க பண்ணுறான். இதனால அவன் என்ன செஞ்சிட்டான், எல்லா ஆம்பளையும் நீ பறக்கப்படாது என்கிற அளவுக்கு ஒரு கொடிய சட்டத்தை போடுறான். ஆற்றுல போட்டுறணும், அவன் நதியில் போட்டுருங்க, பொம்பளையை மட்டும்தான் வைக்கணும்னு சட்டம் போடுறான். இது சாத்தான் பார்வனை பயன்படுத்தி மோசேங்கிற ஒரு ஆம்பளை ஒரு தலைவன் வர முடியாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண செயல்தான். ஆனால் அந்த மோசே அந்த பார்வனுக்கே தெரியாமல் அந்த வீட்டிலே வளர்ந்து
அந்த பெரியவனானாங்கிற செய்தி நமக்கு தெரியும்ல. மோசே பிறந்தபோது ஒழிச்சு வச்சாங்க, முடியலை, பிள்ளை வளர்ந்துட்டு சத்தம் போட்டுட்டு, அதனால் ஆற்றுல போடுறதுக்கு ஒரு 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 நாணல் பெட்டியில் வச்சாங்க. தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பாருன்னு குமாரத்தி குளிக்க வந்து ஸ்நானம் பண்ண வந்தாலும் இந்த பிள்ளை ஏதோ ஒன்று இருக்குது, அழுகை சத்தம் கேட்டு எடுத்து திறந்து பார்த்தா பிள்ளை அழுதுது. அவளுக்கு பிள்ளைக்கு மேலே ரெக்கவுண்ட் ஆயிட்டு. அவளுக்கு இந்த பிள்ளை ஆமாம் எப்படியோ ரெக்கவுண்ட் ஆயிட்டு. சரி, இந்த பிள்ளைய அரண்மனை கொண்டு போங்க, வளர்த்துருங்கன்னு சொல்லி அங்கே அதுக்கு ஏற்பாடு செஞ்சு மோசை இப்படி தான் அரண்மனைக்கு போய் இது எவரே பிள்ளைன்னு தெரியாமல், ஆம்பளைன்னு தெரியாமல், இன்னும் தெளிவாக சொன்னால் பார்வனுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே தானே வளருது. வெளியே இருந்தால் தானே பிரச்சனை, சேஃப் ஜோனுக்கு போயிடுச்சு. வெளியே ஒரு ஆம்பளை இருந்தால் அப்படி பிறந்தன்னு பிரச்சனை வந்துடும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது யார் கேட்க போகிறா? சரியான யோசனை தான் இல்லை, உள்ளே போயிடுச்சு. ஸோ இது போல தான் அப்போ அழிக்க பிசாசு முயற்சி பண்ணுற மாஸ்டர் பிளான்லாம் செஞ்சால் நடக்கலை. மோசையை வளர்ந்துட்டான், மோசையை வந்துட்டாங்கிறது நமக்கு தெரியும். இது போல தான் தேவன் இயேசுவை உலகில் அனுப்பிய போது அடுத்த சாத்தான் தன்னுடைய சாமர்த்திய திட்டத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்னா, அந்த நாட்களில் வந்து இஸ்ரவேலரை வந்து ரோமர்கள், அந்நிய அரசர்கள், ஏரோது தான் ஆட்சி செஞ்சுருக்கான். இவங்களுக்கு ராஜ்யம் இல்லை, இவங்க அடிமையெல்லாம் வாழ்கிற காலம் அது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அந்த ஏரோதை கலங்க பண்ணும்படியாக ஒரு செய்தி. அது என்ன செய்தின்னா, இஸ்ரவேலர்களை தனியாக ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ராஜா வரப்போகிறாரு, ஒரு ராஜபிள்ளை பிறந்திருக்கு, அதுக்குள்ள நட்சத்திரம் நாங்கள் பார்த்தோம். ஆமாம், அந்த நட்சத்திர அடிப்படையில் ராசி நட்சத்திரம் ஜாதகம்லாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் அடிப்படையில் ஒரு செய்தியை அந்த சோதிடர்கள் அங்கே வந்து கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு இருக்குல்ல, அவங்கள வந்து மூல மொழியில் எனக்கு கிரேக்கில் போனால் ஜோதிடர்கள்னு போட்டிருக்கு. நட்சத்திரம் ராசி கழிக்கிறவங்க அவங்க தானே, அவங்க யூதர்கள் இல்லை, கிழக்கிலேருந்து வந்தாங்க, வேற தேசத்துலேருந்து வந்தாங்கங்கிறது தெளிவு. ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி அந்த சோதரர்களுக்கு பிசாசு சொல்லி, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அது ராஜா பிள்ளை, அது யூதர்களுக்கு ராஜாவாகும் என்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் அந்த பிள்ளையை போய் பாருங்கள், அந்த பிள்ளையை போய் பாருங்கள், ஏறுவதுக்கு சொல்லுங்கள். ஏறக்குறைய அப்படி தான் ஆகுது. அவங்க நேர ஏறுவதன் அரண்மனைக்கு வந்துட்டாங்க, அரண்மனைக்கு தான் அனுப்பியிருக்கிறான். அப்போ அரண்மனைக்கு வந்து இப்படியாக்கும் ஒரு யூதர்கள், நீர் வந்து யூதர்கள் அடிமையாக வச்சிருக்கிறீரு, ஆனால் அவங்களுக்கு ஒரு ராஜா பிள்ளை பிறந்துடுச்சு இப்படின்னு ஏற விட்டா சொன்னால் என்ன நடக்கும்? ஏசு இதை கொண்டு போடுவாங்கல்ல. இதுக்கு சாமர்த்தியமாக ஒரு மாஸ்டர் பிளானை உண்டாக்கணும். ஸோ இப்படி அங்கேயே அனுப்பிட்டான். இது இயேசு அழைக்கிறதற்கு, அன்று மோசை அழிப்பதற்கு முயற்சி பண்ண மாதிரி இது ஒரு புதிய திட்டம். அன்னைக்கு பார்வோனுக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இந்த ஏரோதுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கி அவனை வச்சு இந்த பிள்ளையை கொலை வரைக்கும் ஒரு திட்டத்தை பிசாசு செயல்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து மத்திய 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, எப்படி இருக்கு? ஆமாம், ஏரோது ராஜாவாக இருந்து ஆட்சி செய்கிறான். அந்த நேரம் யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்காருப்பா தனியாட்டு, நீ ரொம்ப நாளைக்கு ஆட்சி செய்ய முடியாது, வேற ராஜா வந்தாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? அவன் என்ன சொல்கிறான், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படிங்கிறான். இப்போ ஏரோது ராஜா கேட்டபோது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கிளங்குனாங்க. ஐயாப்பா, எருசலேமில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லையா, ரோம அரசாங்கம், இராணுவம், இவங்க அதிகாரிலாம் என்னப்பா ஒரு ராஜா பிள்ளை பிறந்திருக்காமே, ஏரோதுக்கு பதிலாக இன்னொரு எதிராக இஸ்ரவேலுக்கு தனி ராஜாவாமே, பெரிய குழப்பம். உடனே அவன் ஏரோது பார்த்தான், அப்படியா அந்த பிள்ளைய கொண்டு போடணும் அப்படின்னு திட்டம் போட்டான். அவன் என்ன சொல்கிறான், மத்திய 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக கூப்பிட்டு நட்சத்திரம் காணப்பட்ட நேரத்தை குறித்து திட்டமாக விசாரித்தான். இந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் கணிக்கிறவங்க சோதரர்கள் செய்வாங்க. அவங்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த பிள்ளை எப்போ பிறந்தது, அந்த நேரம் என்னது, அந்த நேரம் அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது இன்னும் ராசியை சேர்ந்தது, இப்படி வச்சு தான் அந்த பிள்ளைக்கு காரியத்தையெல்லாம் ஜாதகமாக அவங்க கணிப்பாங்களா, இந்த பிள்ளை இப்படி இருக்கும். இதை தான் அவங்க கேட்குறான், எந்த நேரம் பிறந்த நேரத்தை சொல்லுங்கள். அவனுக்கு சோதரெல்லாம் வச்சு இந்த நேரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்து எல்லாம் கேட்டு வச்சுட்டான். கேட்டுட்டு சொல்கிறான், நீங்கள் போய் பிள்ளைய திட்டமாக விசாரிங்க, நீங்கள் அதை பாருங்கள்,
நானும் அப்புறம் வந்து அதை பணிந்து கொள்ளணும், ஆராதிக்கணும், எனக்கும் வந்து தகவல் சொல்லிருங்கன்னு சொல்லி நீங்கள் போங்க பெத்லகேமுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிடுறான். அதற்குள்ள அப்படி ஒரு பிள்ளை எங்கே பிறக்கங்கிறதையும் இவன் ஆராய்ஞ்சு பார்க்குறான். அது மற்ற 2 4 வரை இல்லையா. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து, இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா உண்டா, ஆமாம் மேசியான்னு ஒருத்தர் வரணும், அவர் கிறிஸ்து இல்லைன்னா அவன் கிரேக்க பதத்தில் கிறிஸ்து, அவர் எங்கே பிறப்பார் அந்த நேரத்தை எல்லாம் அவன் எந்த இடம் அப்படிலாம் விசாரிக்கிறான். அவங்க சொல்கிறாங்க அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்துலேருந்து புறப்படுவாருன்னு முன்னாள் தீர்க்கதரிசிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பிறந்தா அவர் பெத்லகேமில் தான் பிறக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவனுக்கு அதிகாரத்தை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவன் சரி இந்த பிள்ளை எப்படி கொள்றதுன்னா அடுத்த திட்டத்தோடு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது இவங்க போயாச்சு, பிள்ளைய பணிஞ்சாச்சு, திரும்பி போகிறாங்க. எங்கே போனோம், வேற ஒரு அரண்மனையில் போய் இந்த வீட்டில் இருக்குது, இந்த இடத்துல தான் அந்த பிள்ளை இருக்குன்னு போய் சொல்லணும் இல்லை தகவல். அதுக்கு போனால் அன்னைக்கு சொப்பனம் பார்க்குறாங்களாம், அங்கே போகாத, அங்கே நீங்கள் பண்ணி வேறு இடத்துக்கு போ, வேறு வழியாக போயிடு அப்படின்னு ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம். தேவனால் எச்சரிக்கப்பட்டாரலாம். அதனால் வேறு வழியாக தேசத்துக்கு திரும்பி போனார்கள், அரண்மனைக்கு வரல. இப்போ 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஏரோது காத்து இருக்கிறேன், வருவாங்க, இடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வேலை ஈஸி. அப்போ இல்லை, அந்த 2:13 வந்து யோசேப்புக்கு அந்த மரியாள் கணவர் சொப்பனத்தில் காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அவன் வேறு வழியெல்லாம் தேடுவான், நீ ஏரோது பிள்ளையை கூட்டிட்டு தாயும் கூட்டிட்டு இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிரு, பார்டர் தாண்டிரு, எகிப்துக்கு போயிரு, நீ பார்டர் தாண்டி நீ போய் இரு, நான் சொல்கிறத வர அங்கே இரு அப்படிங்கிறான். உடனே அவன் எழுந்து ராத்திரியா இரவிலே 14 இரவிலே பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்தில் இருந்தா அப்படின்னு அந்த பகுதியை நாம் படிக்கிறோம். இப்போ தான் அது 2:16 வருவோம். ஏரோது காத்திருந்தான், வரல, பயங்கர கோபம், சாஸ்திரிகள் ஏமாத்திட்டானுன்னு சொல்லி இப்போ இந்த பிள்ளை எந்த வீட்டில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்காது, அதில் பிரச்சனை. உடனே ஒரு திட்டம் செஞ்சான். அந்த சாஸ்திரிகள்கிட்டெல்லாம் விசாரித்தது, அந்த காலம், அந்த சமயம், அந்த பெத்லகேம், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அந்த பெத்லகேம் வட்டாரம் முழுவதும் இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். பார்த்தீங்களா, ஒரு இயேசு பிறந்த காலத்தில் சம்பந்தமில்லாத எவ்வளோ பிள்ளைகள் அன்று கொலை செய்யப்பட்டது. மோசே பிறந்தபோது ஒரு மோசே பறக்கிறது நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் ஆற்றுல போடப்பட்டது. 2 ஒரே மாதிரி நிகழ்வு தான் இல்லையா. எந்த அளவு உலகத்தை ஆட்சி செய்கிறான், தேவட்ட திட்டத்தை உடைக்கிறான், அதுக்குரிய காரியங்களை செய்கிறாங்கிறத இந்த பகுதிகளில் நம்ம ஆழமாக விளங்கிக்கிறோம். ஆனால் மோசை எப்படி தப்புனான்னா அவன் மேலே இந்த இயேசு இந்த குழந்தையும் தப்பிடுச்சு, அதான் பார்த்துட்டோம், தப்பிச்சு, இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 18:36 இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஏன் உன் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதுன்னா நான் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சண்டை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். இயேசு உண்மையிலே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வரல, ஏரோதனுடைய அரசாங்கத்தை பிடுங்கிறதுக்கு வரல, அவனுக்கு அரசாட்சியை எடுத்துக்கொள்வதற்கு அவர் வரவில்லை, அதான் உண்மை. அவர் மேசியாவா வரணும்னு இருக்கு. மேசியானா இவங்க நினைச்சது உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம், ஆனால் தேவன் அப்படி அனுப்பலை, அகில உலகத்துக்கு ராஜாவா அனுப்புகிறார். அப்போ இயேசு அந்த ஏரோதனுடைய ராஜ்ய பாரத்தை பிடுங்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு வரல. ஆனால் பிசாசு சொல்லிட்டு கொடுத்துட்டான், டேய் உனக்கு ராஜ்யபாரம் போயிடும், உனக்கு ராஜஸ்தானம் போயிடும், நீ ஆள முடியாது, வேற பிள்ளை பிறந்துட்டு உடனே பார்த்து கொன்னுரு, இப்பவுமே கொன்னுரு அப்படின்னு இந்த பிசாசு என்ன பண்ணுறான், சோதடர்களை கொண்டு சோதனை மாதிரி தான் அது சரியா ஆவியானவர் சொல்லுவான். இந்த கிரக்கமாரு தூய ஆவியானவர் நடத்தினா நேரம் எதுக்கு அரண்மனைக்கு போகிறான் இவன் நேரடியாக ஈஸ்வரத்த இடத்துக்கு பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏறதுக்கு தெரியவே செய்யாது. நோக்கம் அது கிடையாது. நோக்கம் இந்த புள்ள இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்குன்னு ஏறதுக்கு காட்டணும், அந்த ஏறதை வச்சு கொல்லணும். இதுக்காக அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் அன்று மோசையை செஞ்ச மாதிரி பிசாசு செஞ்சான். இயேசுக்கும் இந்த ராஜ்யபாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவரை பார்க்க வந்தோம். இது இயேசுவை கொல்றதுக்கு ஏரோதை சாத்தான் தூண்டி விடுறதுக்காக வேண்டி செய்த சாமர்த்தியம். அவர் யூதருக்கு ராஜாவும் இல்லை, உலக ராஜாவும் இல்லை, அதை பார்த்துட்டோம்.
எவ்வளோ சாமர்த்தியம்னு பாருங்கள். இந்த இஸ்ரவேலர்களே இந்த ஜோதிடெல்லாம் புரியணும். இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனிதர்களையோ குழந்தைகளையோ ஆராதனை செய்கிற அனுமதி பெறாதவங்க. இஸ்ரவேலர்களுக்கு இந்த மனுஷர்கள் ஆராதிக்கப்படாது, குழந்தைகளை ஆராதிக்கப்படாதுங்கிறது கண்டிப்பான கட்டளை. அவருக்கு தெய்வத்துக்கு ரூபம் இருக்கக்கூடாது. இயேசுவோ அல்லது ஆதி திருச்சபையாரோ இயேசு குழந்தைய ஆராதிக்கலை எங்கேயாவது இருக்கா? நிச்சயமா இல்லை. இயேசுவை ஆராதிக்கலை. அதான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். மரியாதை ஆராதிக்கலை, திருக்குடும்ப ஆராதனைன்னு ஒன்று செய்யலை. இது ஒன்றுமே அங்கே இல்லை. நட்சத்திரம் கணிக்கிறது இஸ்ரவேலுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, அது வேற இருக்குது. நீங்கள் வந்து ஏசாயா 47:17 வரும்போது அங்கே என்ன வாசிக்கணும்? ஆகையால் 47:11, ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து வைத்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தி ஆக்க மாட்டாய். நீ அறியாதபடி சடிதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உன்மேல் வரும்னு சொல்லிட்டு, நீ சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூன்யங்களையும் நீ அனுசரித்து நில்லு, அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ என்று பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுது ஜோஷியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களை உனக்கு விலக்கி ரட்சிக்கட்டும் என்று சொல்லி, அது ஏசாயா 47:11 13 வரை உள்ள வசனங்களை படிக்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் இந்த நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, இந்த மாதிரி பட்டெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தேவனுடைய கட்டளை இல்லையா? அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்றது எல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க அதை செஞ்சாங்க. அது கர்த்தருக்கு எரிச்சல் விட்டுருது. இது நிமித்தம் அவங்கள நான் அழிச்சு போடுவேன். நீ உனக்கு ஜோசியக்காரன்லாம் கூப்பிடு, ஜாதகக்காரனை கூப்பிடு, இந்த ராசி நட்சத்திரம் கணிக்கிறவன்லாம் வச்சிருக்கலடா கூப்பிடு, அவனை வந்து உன்னை பாதுகாக்கிறானா பார்ப்போம், உனக்கு என்ன சம்பவிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சொல்ல முடியாது, நான் உன்னை தண்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நட்சத்திரம்னு சொல்கிற விஷயம், இந்த நட்சத்திரம் பார்க்கறது, ராசி பார்க்கறது கடுமையாய் தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை இங்கே விளங்கிக்கிறோம் இல்லையா? எரேமியா 10:2 பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். இதெல்லாம் பிரஜாதிகளுடைய மார்க்கம், நீங்கள் படிச்சிட்டீங்க. அதான் அங்கே கண்டனம் பண்ணார். வானத்து அடையாளங்களாலே பிரஜாதியார் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்காதீர்கள். இந்த வானத்து அடையாளம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இந்த மாதிரிப்பட்டதான். இதுகளுக்கு சில மூமெண்ட்ஸு, செயல்பாடெல்லாம் வச்சு மற்றவங்களாம் இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது சொன்னால் நீ அப்படி போகாது, உனக்கு அங்கே சம்மந்தம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த நட்சத்திரம் போடுறது இதெல்லாம் வந்து கர்த்தர் வெறுக்கிற விஷயங்கிறத நாம் புரியணும். அதனால்தான் இந்த வேத அறிவெல்லாம் உள்ளவங்க நட்சத்திரம் போட மாட்டாங்க, நட்சத்திரம் கட்ட மாட்டாங்க, நட்சத்திர அடையாளங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. இது முதலாவது புரிய வேண்டிய விஷயம். அப்புறம் நீங்கள் மத்தேயு 2:2 வருவோம். ஏரோது நாட்களில் யூதேயாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் தான் அதை படிக்கிறோம்ல. இஸ்ரவேலரில் இல்லை, கிழக்கு, அதுக்கு வெளியே இருந்து வந்தவங்க. அப்போது யூதவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிய வந்தோம். நட்சத்திரம்னா இப்போ புரியுதில்ல, அது யூதர்களுக்கு செய்யப்பட்டது, இஸ்ரவேலுக்கு தடை செய்யப்பட்டது. இவங்க இந்த ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு ஜோசியர்கள், இந்த நட்சத்திரப்படி ஒரு ராஜ பிள்ளை பிறக்கணும், அதில் ஏதோ ஒரு அதிகாரமுள்ள ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிறது அந்த பிசாசு அவங்களுடைய கால்குலேஷனில் அதை சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்க தான் இங்கே வந்தாங்க. அதாவது புறஜாதி வழிபாட்டை சார்ந்தவர்கள், அதான் புறஜாதியினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள்னு எரேமியாவை சொல்லிட்டார். இது புறஜாதி வழிபாடு உள்ள சோதிடர்கள். அது மூலமொழி கிரீக்கில் வந்து ஞானிகளை சோதிடர்கள் தான் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா தெரியுது. இவர்கள் வந்து இந்த சோதிடர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே இருந்து இந்த நட்சத்திரங்களை நம்பி வந்தாங்க. வந்து தான் இயேசு குழந்தையை விக்கிரக ஆராதனை செஞ்சுருக்காங்க. இதுதான் புரிதல். இவங்க வந்து விக்கிரக ஆராதனை தேசத்தை சேர்ந்தவங்க, மரபை சேர்ந்தவங்க, வழிபாடை சேர்ந்தவங்க. அதனால் இயேசுவையும் விக்கிரகமாக்கி குழந்தை ஆக்கி அவங்க வழிபாடு செஞ்சுருக்காங்கிறத அந்த பைபிள் பகுதியில் நம்ம புரிகிறோம். இது இன்றைய ராசி நட்சத்திரம் ஜாதகம் தொடர்புடைய விஷயம் தானே தவிர, சாத்தானின் ஆவியால் தான் இந்த சோதரர்கள் அனுப்பப்பட்டு அவர்களை பயன்படுத்தியே இயேசு அளிக்கும் ஒரு முயற்சி தான் இதுங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஆவி கூட்டங்கிறதுக்கு அது தெரியாது. இதுதான் வேற ஆவி இல்லை, பரலோகத்துலேருந்து ஆவி வந்தவங்களுக்கு புரியும். ஓஹோ, இது அவர் சொல்லி கொடுத்துட்டார், இதுதான்டா சாமர்த்தியம் அப்படின்னு. ஸோ இப்படி காரியம் நடந்திருக்கிறது. இந்த ராஜாக்களை கடவுளாக வழிபடுறது வந்து அந்த காலத்தில் பிரஜாதிகளுக்கு வழக்கமாக இருது. இஸ்ரவேலில் மட்டும் ராஜாக்களை வணங்கப்படாது, மற்ற இடத்துலலாம் வணங்கணும். அதுதான் தானியேல் தீர்க்கதரிசிக்கு என் காலத்தில் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
ஆமாம், அவர் சிலையை நிறுத்தி ராஜா, ஆமாம், அதை வணங்கணும்னு சொன்னாங்க. தானியலுக்கு எதிராக ஒரு சட்டம், ராஜாவை 30 நாளுக்கு மேலே வேற ஒரு தேவனை வணங்கப்படாது, அதுக்கப்புறம் ராஜாக்களை வணங்கிட்டு தான் திருப்பி போனோம், அப்படியெல்லாம் இருந்து அதுக்கு யாராவது சட்டம் கொண்டு வந்தாங்க. 2 பேரையும் தேவன் காத்தாருங்கிற செய்தி நமக்கு தெரியும், 2 சாராரியம். சரி, அப்போ ராஜாக்களை கடவுளாக வழிபடுறது அது உலகத்தில் உள்ள வழக்கம், பிரஜாதி வழக்கமாக இருந்தது. அந்த முறையில் தான் இயேசு ஒரு ராஜ குழந்தைன்னு நட்சத்திரத்துலேருந்து படிச்சுட்டாங்கல்ல, சாத்தான் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, ஏதோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு இவங்க வந்து இயேசுவை விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்பது மிக தெளிவான ஒரு காரியம். ஆனால் இதெல்லாம் தூய ஆவியின் நடத்தல் தான் செஞ்சாரு, நடக்குது. தூய ஆவியானவர் தான் இப்படி இந்த விக்கிரக ஆராதனை செஞ்சாராம். நட்சத்திரம் எல்லாம் காட்டினாராம், ராசி நட்சத்திரம் சோசியமாருக்கு சொல்லிக் கொடுத்தது யாராம்? தூய ஆவியாம். அப்படின்னு ஒரு கள்ளத்தனத்தை சொல்லி அந்த தூய ஆவியானவர் தான் எழுதி நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு கத்தோலிக்க சபையில் தந்திரமாக ஒரு போதனை செஞ்சு இந்த மரியாதை வணங்குறது, குழந்தை இயேசு ஆராதனை செய்கிறதெல்லாம் அவங்க ஸ்தாபிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்குது தூய ஆவியானவர் எழுதுனது பார்த்தீங்களா? அவங்க வந்து இயேசுவை நமஸ்கரிக்கிறார்கள், தாயை வணங்கி இருக்கிறார்கள், காணிக்கையெல்லாம் போட்டிருக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கத்தோலிக்க சபை என்ன பண்ணிட்டு இந்த பகுதியெல்லாம் தெய்வம் தான் செஞ்சுருக்காரு, தேவ ஏற்பாடாக்கன்னு சொல்லி மிக தந்திரமாய் ஒரு திசை திருப்பி ஒரு உபதேசத்தை வச்சுட்டாங்க. நடந்தது சாத்தான், அன்னைக்கு மோசை அழிச்சது மாதிரி இயேசு அழிக்கிறதுக்கு சாத்தான் செய்த சாமர்த்தியமாக்கும். இதை வந்து சாத்தான் அவன் திருப்பி விட்டான். இல்லை பார்த்தீங்களா, அவங்க பைபிளில் இருக்குது, நீங்கள் அதை செய்யணும் அப்படியே ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சொல்லி கொடுத்துட்டான். தொடக்கத்தில் இதெல்லாம் இந்த தூய ஆவி சபை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தூய ஆவி சபை, அவங்க எதிர்த்தாங்க. அப்படிலாம் கிடையாது, குழந்தை இயேசு ஆராதிக்கப்படாது, மரியாதை ஆராதிக்கப்படாது, அப்படி இப்படி எல்லாம் ஒரு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தை இயேசு வேண்டாம், பெருசாக வளர்ந்த இயேசுவை நம்ம ஆராதிக்கணும், அதான் சரி, அப்படி ஒரு கள்ளத்தனமான மார்க்க பேதத்தை கொண்டு வந்தாங்க. குழந்தை இயேசு ஆராதிச்சாதான் பாவம், ஆனால் பெரிய ஆளான இயேசு ஆராதிக்கிறது பாவம் கிடையாது அப்படின்னு ஒரு, அதான் சரி அப்படின்னு ஒரு புதிய மார்க்க பேத கள்ளத்தனமான உபதேசத்தை இந்த ஆவி கூட்டங்கள் அடுத்து கொண்டு வந்துட்டு, அப்படிதான் இயேசு ஆராதனை வந்தது. அவங்க இயேசுவை குழந்தைய ஆராதிக்கலன்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது, ஆனால் இயேசு வளர்ந்து ஆராதிக்கலாம், ஆனால் அவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அப்படிலாம் புது புது கதைகள்லாம் இவங்க சொல்லிடுவாங்க. காரணம் என்னன்னா, இப்படி முதல்ல தூய ஆவி செயல்பட்ட காலத்தில் இது கிடையாது, பிறகுதான் அது வருது. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த கத்தோலிக்க சபையை ஆளுக செஞ்ச அதே ஆவி, அந்த கத்தோலிக்க ஆவி தான் இங்கே வந்து அந்நிய பாஷையும் பேசிக்கிட்டு, தாலி நூலெல்லாம் அறுத்துக்கிட்டு, வெள்ளை உடை போட்டுக்கிட்டு இங்கே வந்து எல்லாரையும் ஆடிக்கொண்டிருக்குது. அதே கத்தோலிக்க சபையில் இருக்க கத்தோலிக்க ஆவி தான் அது இங்கே வேஷம் மாறி ஒளியந்தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன்னு சொல்லியிருக்குல்ல, வந்து இங்கே ஆடிட்டு இருக்கு. அதனால தான் இது சொல்லுது, நீங்கள் குழந்தைய ஆராதிக்கிறது தான் தப்பு, குழந்தை ஸ்நானம் தப்பு, பெரிய ஆளுக்கு கொடுக்கணும்ல. அது மாதிரி தான் இயேசு வளர்ந்த பிறகு நீங்கள் முழு இயேசு ஆராயிங்க, அது பிரச்சனை இல்லைன்னு அதே விக்கிரக ஆராதனை இன்னொரு வடிவத்தில் இந்த ஆவி கூட்டத்தில் அது கொண்டு வந்துட்டு. ஆனால் இங்கே ஒன்று கவனிக்கணும், இயேசு பிறந்தபோது ஒரு ஆராதனை நடந்ததா அங்கே பைபிளில் குறிப்பு இருக்குது. இயேசு பிறந்தபோது ஒரு ஆராதனை நடந்திருக்கு. அது என்ன ஆராதனை தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில், அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த மேய்ப்பர்கள் மந்தம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. தூதன் வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார், பிள்ளைய முன்னணியில் சுற்றி அது துணிகளை சுற்றி முன்னணியில் போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும், பிசாசு அந்த புறஜாதி சோதடர்களுக்கு நட்சத்திரத்தை சொல்லி, நட்சத்திரத்தை காட்டி, நட்சத்திரம் வழியாக ஒரு விளக்கத்தை கொடுத்து, ஒரு ராஜ குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி இவனை அரண்மனைக்கு ஏரோதொட்டை அனுப்பி அவனை குழப்பி அவனை வச்சே இயேசுவை கொள்றதுக்கு ஒரு சாமர்த்தியமான காரியத்தை செஞ்சு, அது நடக்காமல் அவன் எத்தனையோ பிள்ளைகளை கொன்று, அதிலிருந்து இயேசுவை ராத்திரியோடு ராத்திரியாக அங்கேருந்து வெளியேற்றி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. அதே நேரம் இங்கே ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இப்போ வந்து பிசாசு வரல, தேவதூதர்கள் வர்றாங்க. எங்கே வர்றாங்கன்னா, மேய்ப்பர்கள் மந்த மேய்ச்சிட்டு வயல்வெளியில் இருந்தாங்கல்ல, அங்கே வந்திருக்காங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அது துணியில் சுற்றி முன்னணையில் போட்டிருக்காங்க. முன்னணையில் என்னென்னா, இந்த மாடு இதுகளுக்கெல்லாம் முன்னால் ஆகாரம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், புல்லளின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பழைய காலத்தில், அதில் போட்டிருக்கு. இடத்து பார்த்தீங்களா,
அங்கே அரண்மனைன்னு அவங்க அந்த பிசாசு சொல்லி அங்கே அனுப்ப, இங்கே அப்புறம் கடைசியில் வந்துட்டான். அங்கெல்லாம் சுற்றி குழப்பி விட்டுட்டு சாத்தானுடைய திட்டத்தை எல்லாம் சாமர்த்தியமாக நிறைவேற்றி வந்துட்டு போயிட்டான்வன். இங்கே தேவதூர்கள் சொல்கிறாங்க, இல்லைப்பா அரண்மனையில் இல்லை, முன்னணையில் கடத்தி இருக்கிறது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லும்போது உடனே எல்லா தேவதூர்களும் தோன்றி ஒரு ஆராதனை செஞ்சுருக்காங்க. என்ன ஆராதனை செஞ்சாங்க? 2:14 லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்ல கவனிங்க, அந்த சோதரர்கள் இயேசு குழந்தையை ஆராதிச்சாங்களாம். தேவதூர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனை ஆராதித்து இது பார்க்குறாங்கல்ல, இந்த ஆராதனையை பார்க்குறாங்க, மேய்ப்பர்களுக்கு காட்டுறாங்க, இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிள்ளைய ஆராதிச்சிடுறாங்க, அந்த இயேசு குழந்தைய ஆராதிச்சிடுறாங்க, நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்க. அதுக்கு மாடல் காட்டுறாங்க. ஒன்று தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவனை தொழுது தேவதூரில் ஒரு மாதிரி காண்பிக்கிறாங்க. யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. பிசாசு என்ன பண்ண, சோதனை என்ன செய்கிறான்? இயேசு குழந்தை ஆராதிச்சு ஒரு விக்கிரக ஆராதனை காட்டிட்டு போகிறான். இந்த ரெண்டும் பாருங்க எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம். தேவதூரில் யாரும் இயேசு ஆராதிக்கலையே, அப்படி ஆராதிக்கும்படி ஒரு மாதிரியை மேய்ப்பர்களுக்கு காட்டி கொடுக்கலையே, மேய்ப்பர்களுக்கு மாதிரி காண்பிக்கிறாங்க. தேவனை தொழுகை செய்தா துதித்தார்கள்னு ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு அது காரணம் அதுதான். நீங்களும் அந்த இயேசு குழந்தையவே பாருங்க, ஆனால் அவர் ஆராதிச்சிடுறாங்க. ஆராதிச்சு இருக்கக்கூடாது, தேவனை தான் ஆராதிக்கணும். அதுக்கு மாதிரி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய குமாரன், தேவன் ஏற்படுத்திய திருமைந்தன் மேசியா நாங்கள் கண்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ அவர் சொன்ன மாதிரி நிறைவேற்றினார்னு சொல்லி நீங்கள் தேவனை தான் ஆராதிக்க வேண்டும், இயேசு ஆராதித்து விடக்கூடாது என்பதற்காக தான் தேவதூதர்கள் ஒரு மாதிரியை மேய்ப்பர்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் பிசாசு சோதடரில் கொண்டு வந்து இயேசுவை தொழுது ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரியை காண்பிச்சுட்டு போயிட்டான். ஓகே, ரெண்டும் நுட்பமான ஒரு விஷயம். ஸோ அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற சோதரர் பரலோக தேவனை ஆராதிக்கலையே, அங்கே போய் கடவுள் இப்படி ஒரு குழந்தை பிறக்க செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி தேவதார் அவர் தானே பிறக்க செஞ்சார், அவர் குமாரனை அனுப்பினார். இயேசு சொல்லுவார், அவர் என்னை அனுப்பினார், நானா வரல, அவர் என்ன அனுப்பினார். அப்போ அனுப்பினவரை தானே ஆராதிச்சிருக்கணும். என்ன அனுப்பினார், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன அனுப்பினார். இப்படி ஒருத்தரை அனுப்பினீரேன்னு சொல்லி அந்த சோதரர்கள் செய்யல. அவங்களுடைய விக்கிரக ஆராதனை மாதிரியின்படி மரியாளையும் குழந்தையும் தான் ஆராதனை செஞ்சுருக்கிறாங்க என்கிற மாதிரி ஒரு காட்சி. அதை இயேசுவை தொழுது கொண்டார்கள், அதை இன்னொரு வார்த்தை அங்கே இருக்குது. சரி, இவங்க கத்தோலிக்கர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதான் திருக்குடும்ப ஆராதனை இன்னும் வச்சிருக்கிறான். இந்த திருக்குடும்ப ஆராதனைக்கு அடிப்படையே இந்த சோதிடர்கள் இவங்க எல்லாரும் இருந்தவரும் ஆராய்ச்சிட்டு போனாங்க என்கிற அடிப்படையை ஒன்று கொண்டு வந்து தான் திருக்குடும்ப ஆராதனை, மரியாள் ஆராதனை, குழந்தை இயேசு ஆராதனை, தொட்டில் ஆராதனை இல்லையா, குழந்தை இயேசு திருத்தலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் அந்த சோதிடர்கள், அந்த பிரஜாதி சோதிடர்களால் சாத்தானுடைய திட்டத்தால் ஏற்பட்ட ஒரு விஷயங்கிறத இங்கே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதே விதமாக தான் இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது ஆட்டுக்குட்டியானவரை பரலோகத்தில், அதாவது சபையின் காலத்துக்கு பிறகு, சபைன்னா அது 7 சபை இருந்தது, 7 சபைக்கும் சொல்லப்பட்ட செய்தி இருக்கிறது வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் இவைகளுக்கு பின்பு நடக்கிற சம்பவங்களை இவனுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி தான் 4ஆம் அதிகாரம் போகுது. அது சபையின் காலத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியம். சபையின் காலம் வரை நடக்க வேண்டியது 2-3 அதிகாரத்தில். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அது சபையின் காலத்துக்கு பிறகு நடக்கிற காரியம்ங்கிறத நாம் விளங்கி கொள்கிறோம் இல்லையா, சபையின் காலத்துக்கு பிறகு நடக்கிற காரியம். அதனால தான் நீங்கள் அதை அப்படி ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே அதில் ஆட்டுக்குட்டியானவரையும் அந்த காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம், அது பரலோகத்தில் நடக்கிற சம்பவம், அது அங்கே தேவனை தொழுது கொள்வதாகவும் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்வதாகவும் ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. அது கொஞ்சம் சரியாக நம்ம செஞ்சுக்கணும், கொஞ்சம் நுட்பமாக. ஸோ அப்படி ஒரு குறிப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொள்ளணும்னு அடுத்த பிசாசுக்கு சாமர்த்தியம் இங்கே. ஆமாம், இயேசு குழந்தை ஆராதிக்கிற செஞ்சாங்கல்ல, இது மாதிரி ஒரு சாமர்த்தியம் அதான் ஆவி கூட்டத்தில். ஆமாம், அந்த ஆவிக்கு இது ஒன்றும் தெரில, அப்படி கொண்டு
நுழைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே முதலாவது அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். அது வெளிப்படுத்தல் 4:2-3 வசனத்தில், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பா இருந்தார் என்கிறதான அந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம வந்தோம்னா 4:1 நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன வரோம்னா, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் 4:1, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல், முன்னே கால சத்தம் போல பேசின கேட்டிருந்த சத்தம், இங்கே ஏறி வா. பார்த்தீங்களா, இன்னொரு லெவலுக்கு மேலே பரலோகத்துக்கு போகிறான், ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ 3 அதிகாரம் வரைக்கும் உள்ளது சபையினுடைய அனுபவம் இல்லையா? அப்போ ஆமாம், சபையினுடைய அதிகாரத்தை அனுபவங்களை குறித்து பேசுது. 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது இது சபையின் காலத்துக்கு பிறகு நடக்கணும், அதுக்கு பிறகு பின்பு சம்பவிக்கணும், காண்பிக்கிறேன்னு சொல்லி தான் உடனே ஆவிக்குள்ளானேன், வானத்தில் ஒரு சிங்காசனம் வச்சிருந்து சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அது யார் ஒருவர் வீற்றிருந்தவர்? ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது, அது ரொம்ப தெளிவு. ஒருவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம், அதனால தான் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வைரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில்லு, அது பார்வைக்கு மகரகதம் போல இருந்தது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள். 5ஆம் வசனத்தில் அந்த சிங்காசனத்தில் மின்னல், இடி முழக்கம், சத்தங்கள், தேவனுடைய 7 ஆவி, இதெல்லாம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறதே நாம் பார்க்குறோம். அப்போ இது பரலோகத்தில் நடக்கிற காரியம், பூலோகத்தில் நடக்கிற காரியம் இல்லை. இது சபையினுடைய காலம் முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய காரியம், அதான் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் சொல்லியாச்சு. ஸோ பரலோகத்தில் தேவன் ஆவியா, அது 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாம உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிறார். அதனால தான் ஒருவர்னு போட்டிருக்கு. அதை ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லாமல் ஒருவர், அவ்வளோதான் தெளிவு. ஒரு மனுஷன் சாயலுக்கு ஒப்பா அவர் வெளிச்சம் அப்படி ஒரு டைப்பாக தெரியுது, அவ்வளோதான் தெரியுது, எவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே வேறு ஐடியா ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. ஸோ இப்போ அந்த அதிகாரத்தை நம்ம வாசிட்டே நீங்கள் கிளப்போனா, அதை வெளிப்படுத்தல் 4:10-11 வசனத்தில் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்தார்கள். இது ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது, பிதாவாகி தேவனுக்கு முன்பு விழுந்தார்கள். சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இந்த சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். அது தானியல்லே வாசிக்கிறான் இல்லையா? நீண்ட ஒரு மனுஷ சாயலான ஒருவர் நீண்ட ஆயுசு உள்ளவரிடம் மட்டும் கொண்டு வந்தார், அவரை மேசியாவை அனுப்ப திட்டமிட்டார், அவருக்கு ராஜரிகம் எல்லாம் கொடுக்கப்பட்டார். அங்கே இருக்கிறது சரி. இது ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு முந்தி இருந்த பிதா அதுக்கு முன்னாலே இருக்கிறார், அவருக்கு தொடக்கம் நமக்கு தெரியாது. அதுதான் அந்த இப்போ ஆட்டுக்குட்டியானவருக்கு தொடக்கம் இருக்குது, ஒரு தொடக்கம் இருக்குது. உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் ஒரு தொடக்கம் இருக்குது. அவருக்கு ஒரு அதான் நான் ஆதியும் அந்தவமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு ஒரு ஆதி இருக்குது, தொடக்கம் இருக்குது. ஆனால் இவருக்கு தொடக்கம் கிடையாது. ஏன்னா வார்த்தை இருந்தது, அந்த அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படின்னு தான் யோவான் 1 நாம் வாசிக்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதுக்கு முன்னே அவர் கிடையாது. அதுக்கு முன்னே வார்த்தை தான் இருந்தது, தூய் ஆவி தேவன். அவருக்குள்ள வார்த்தை இருந்தது இல்லையா? ஆமேன்ங்கிற வார்த்தை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது, நான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முதல் சிருஷ்டிப்பு, நான் தான் முதல் படைப்பு. ஆமேன் என்கிறவர், ஆமேன் என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவர். அப்போ வார்த்தைன்னா ஆமேன், ஆக கடவுது. இந்த வார்த்தை எங்கிருந்து? ஆவியாகிய தேவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல தேவனாக இருந்தது. அது எங்கே இருந்தது? தேவனுக்கு உள்ளே இருந்தது. அது இல்லையா விஷயம்? வார்த்தை வெளியே இருக்க முடியாதுல்ல, அது எப்படி வெளியே தொங்க முடியும்? ஆமேனுங்கிற வார்த்தை அவருக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அதை சொல்கிறதுக்கு ஒரு காரியம் வேணும். ஆமேன்னு சொன்னால் தானே அது நடக்கும். சும்மா காற்றுல வருமா என்ன? ஓகே, நாமளும் ஆமேன் சொல்லி தானே பழகிறோம். சரி, இப்படி இருந்தது. அதனால தான் அவருக்கு பிதாவாகி தேவனுக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருங்கிற வார்த்தை அவருக்கு தொடக்கம் அப்படி தெரியாது, நமக்கு இவருக்கு தொடக்கம் தெரியும். அதனால அதுக்கு ஒரு வித்தியாசமான எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு முன்பாய் தொழுது கொண்டார்கள், அவரை தொழுது கொண்டார்கள் என்ற வார்த்தை அதில் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அதான் வார்த்தை, சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள் தேவன், உம்முடைய சித்தத்தினால்தான் எல்லாம் உண்டாயிட்டு சிருஷ்டிக்கப்பட்டவளா இருக்கிறது என்று சொல்லி அவரை தொழுகை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம். இதை தான் இயேசு செய்தார், உறுதிப்படுத்தினார். நீங்கள் பாருங்கள், மத்தேயு 11:25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவை வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து
பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இங்கே நீர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் சிருஷ்டிகர், உம்மை நான் தொழுது கொள்கிறேன். அப்போ அந்த 24 மூப்பரெல்லாம் சிருஷ்டித்தீர் என்று சொல்லி தொழுது கொண்டார்கள். அதை தான் இயேசுவும் செஞ்சிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை இல்லையா? இதைத்தான் அப்போஸ்தலர்களும் போதனை செஞ்சுருக்காங்க. அது அப்போஸ்தலர் 11 14-15 அப்போஸ்தலர் 14-15 மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின்னு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். என்ன பிரசங்கிச்சாங்க? இயேசு ஆராதிங்கன்னு பிரசங்கிக்கல. அதான் அந்த இவங்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் கள்ளத்தனம். அவங்க போய் இயேசு தான் தெய்வம், இயேசு கடவுள், இயேசு ஆராதிங்கன்னு எங்கேயாவது பிரசவம் பண்ணாங்களா? இங்கே காட்ட முடியுமா? இவங்க அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத சுவிசேஷம் சாமர்த்தியமாக சாத்தான் செய்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி இயேசுவனுக்கு உதவி செய்வான்? பல இடத்துல எங்களுக்கு ஊழியத்தில் உபத்திரம், அந்த உபத்திரம், இந்த உபத்திரம் இருக்கிறது உண்மைதான். நீங்கள் சரியாக போனாலும் உபத்திரம் வரும். அது இன்னொரு பக்கம். இவன் போகிறதே கள்ளத்தனமாக போகிறான், பொய்யை கொண்டு போகிறான், கள்ள சுவிசேஷம் கொண்டு போகிறான். இயேசு சொன்ன சுவிசேஷத்தை கொண்டு போகலையே, அப்போஸ்தலர் சொன்ன சுவிசேஷத்தை கொண்டு போகலையே. அப்புறம் எப்படி அவர் உதவி செய்வார்? உங்களுக்கு செய்ய முடியாது. அதான் சாத்தான்ட்ட மாட்டிக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம். இப்போ என்ன பேசுகிறாங்க? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல திரும்புங்க. அதுதான் இயேசுவும் அப்படி தான் தொழுது கொண்டார் என்று சுட்டி காட்டுறாங்க. இதை தான் ஆதி திருச்சபையாரும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 4:24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள். கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குறவராக இருக்கிறீர்னு சொல்லி ஆதி திருச்சபையார் ஜெபம் பண்ணுகிற ஆராதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவங்களும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கல. இல்லை பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களா? நீர் தான் எல்லாத்தையும் உண்டா அப்படி சொல்லலையே. அந்த பேச்சு வார்த்தை வரல. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனன்னு இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னார், அதுதான் அவர்களும் சொன்னார். எந்த மாற்றமும் கிடையாது. இதை தான் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதுக்கு கிறிஸ்து சாமி மூலக்கல். இந்த தொழுகை விஷயத்தில் இயேசு என்ன சொன்னாரோ செஞ்சாரோ அதை செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தொழுது கொள்ளுங்க, பிதாவை தொழுது கொள்ளுங்கால வருகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லையா, எல்லாம் சொன்னார்ல, அதை நீங்கள் செய்யுங்க. இதுதான் அவருக்கு போதனை. நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் போதனை கிடையாது. இது சாத்தான் கள்ளத்தனமாக உங்களுக்கு தந்தது. இதெல்லாம் பரலோக தேவன் அங்கீகரிக்க போகிறதில்ல. அதான் மத்தேயு 7:21 சொல்வார், என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான், அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லி விரட்டிடுவேன், பரலோகத்தில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, அப்போ சபையின் காலம் வரை, அப்போ இது இயேசு சொன்னது செஞ்சது, மற்ற அப்போஸ்தலர் சொன்னது அதுதானே ஆதி திருச்சபையார் செஞ்சுருக்காங்க. இது சபையின் காலம் வரை இதுதான் நடக்கணும். இது ஆதி திருச்சபைக்கு ஒன்று, கடைசி கால திருச்சபைக்கு வேற ஒன்று அப்படின்னு யாருமே நீங்கள் திருத்த முடியாது. பிசாசு அப்படி தான் திருத்தி கொண்டு போகிறான். அது வேண்டாம், அது அந்த காலத்துக்கு ஒத்து வராது, அப்படியே கள்ளத்தனமாக கொண்டு போகிறான். சபையின் காலம் இருக்கிறது வரை இந்த சிருஷ்டிகரை, பிதாவாகிய தேவனை, ஆவியாகிய தேவனை தான் தொழுகை செய்ய வேண்டும், இயேசுவை தொழுகை செய்ய முடியாது. அப்படி எந்த ஆதாரம் பைபிளில் கிடையாது. இருந்தால் கொண்டு வாங்க பார்க்கலாம். நானும் 35 வருஷமாக இதை ஆராய்ச்சி படித்து இதை பேசி கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 2:21 நீங்கள் பேதுரு பேசுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எப்படியா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு தேவன் சொல்லியிருக்கிறாராம். எங்கே சொன்னார்னா, இது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் ஏற்கனவே பேசின செய்தி. அது மேலே அந்த அப்படி தான் வருது. யோவேல் தீர்க்கதரிசி மூலம் சொன்னது தான் நடந்து கொண்டு வர்றதுன்னு சொல்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் உரைத்த காரியம் தான் இது நடக்குது. எது? மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் யோவேல் 2:22 வரை, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், அவர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். பார்த்துருங்க, என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2:33 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இதுதான் வசனம். இது யோவேல். இதை தான் பேச சொல்கிறாரு. யோவேல் சொன்ன மாதிரி தான் பரிசுத்த ஆவி வந்திருக்கு, எல்லாருக்கு மேலும் தேவன் ஆவியை ஊற்றிருக்கார். இது யோவேல் சொன்ன விஷயம். இந்த பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் கர்த்தரை அப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்ளணும் எல்லாரும். அது எந்த கர்த்தர்? யோவேல் காலத்தில் எவர் கர்த்தர்? யெகோவாவாகிய தேவன். யோவேல் ஆதாரித்த தேவனை தான் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வரும். அவர் தான் சமுத்திரத்தையும் வானத்தையும் படைத்தவர். இவர்களுடைய நம்பிக்கை தான். இயேசு சொல்லலைங்க. யோவேல் காலத்தில் அவர் தொழுகை செய்த யெகோவா தேவனைத்தான் எல்லாரும் தொழணும், எல்லாரும் தொழணும். அதுதான் விஷயம்.
அவங்க வந்து யூதர்கள் மட்டும்தான் தொழுது கொண்டாங்க, இனி அப்படி இல்லை, எல்லாரும் தொழுது கொள்ள முடியும். அதான் விஷயம். இதைத்தான் இயேசு சொல்வார்ல, அது யோவான் 4:23, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வர்றது. ஒரு காலத்தில் யூதர்கள் மட்டும்தான் தொழுதாங்க, எருசலேமில் மட்டும்தான் தொழுதாங்க. நீங்கள் எருசலேமிலும் இந்த மலையிலும் அல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வர்றதுன்னு இயேசு சொல்கிறார். யோவேல் என்ன சொல்கிறான்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனாக இருந்தாலும் சரி, அவன் யூதனா யூதன் இல்லையா இஸ்ரவேல்னா அந்த பேச்செல்லாம் கிடையாது. அதான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றிட்டேன்ல, இனி ஜாதி வித்தியாசம் எல்லாம் இல்லை, எவனை எங்கோ இந்த யெகோவா தேவனை தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த யெகோவா தேவனை எல்லாரும் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது இல்லையா? அது யோவான் 4:23, 24, 22, 23 அந்த வசனங்களில் நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ ரட்சிக்கு யூதர்களுக்கு எந்த தேவனை தொழுது கொண்டாங்களோ அதே தொழுகை எல்லாருக்கும் வரப்போகுது. இதானே சொன்னாங்க. இயேசுவை தொழுது கொள்ளணும்னு வார்த்தை எங்கே இல்லையே, அதுக்கு வாய்ப்பும் இல்லையே, அப்போஸ்தலர் செயல் அல்ல. அப்படின்னா இந்த மேல் வீட்டறையில் இறங்கி அந்த தேவனுடைய பரிசுத்தாவி, அது யோவேல் மேலும் சொன்னதான், தேவன் சொன்னதான். இந்த ஆவியின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட சபை அந்த யோவேல் தீர்க்கதரிசி தொழுகை செய்த யெகோவா தேவனைத்தான் தொழுகை செய்யணும். அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் செய்யணும்ங்கிறது மிக முக்கியமான காரியம். அந்த கருத்து வேற ஒரு கருத்தை தொழ முடியாது. அதாவது இயேசுவின் மாதிரிப்படி இங்கே ஒரு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேவனை தான் தொழுகைகள் செய்யணும். ஆனால் நாம விஷயத்தில், அதாவது இயேசுவின் மாதிரி இல்லையா, தூய் ஆவியானவருடைய அங்கீகாரப்படி அப்பா பிதாவேன்னு தொழுகை செய்யணும். ஏன்னா இயேசு வந்து அப்பான்னு பிதாவேன்னு தொழுகை செஞ்சிருக்கிறார். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இல்லையா, அவர் யெகோவாங்கிற பேரை பயன்படுத்தலை. ஆனால் யெகோவாங்கிற தன்மை, யெகோவான்னு சொன்னாலே இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு நித்தியமாக இருக்கிறவருங்கிறது தான் பொழுதே தவிர அதில் வேற ஒன்றும் புதுமை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அந்த வார்த்தை. இப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு தொழுகை செய்யணும்னு இயேசுநாதர் ஜெபிக்கணும், தொழுகை செய்யணும்லாம் நிறைய சொல்லி காட்டியிருக்கார். அதுக்கு காரணத்தை கடந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட செய்ய புத்திர சுவிகார ஆவி நமக்கு தந்ததுனால பிதாவேன்னு கூப்பிட முடியும். ஆனால் தேவனே ஆவியாவை நமக்கு வந்து நம்ம டெம்பிள் கோயில் ஆக்கிட்டார்ல, 1 Corinthiயர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால நமக்கு செய்ய முடியும், மற்றவங்களுக்கு செய்ய முடியாது, யூதர்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த அப்பா பிதாவென்று கூப்பிடக்கூடிய அங்கீகார ஆவி கொடுக்கப்படலை, அதனால செய்ய முடியாது. இயேசுக்கு செய்ய முடியும், இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கும் செய்ய முடியாது. அது ஒரு உண்மை. இந்த தேவன் அங்கீகாரம் பெற்ற தேவ ஆவியை பெற்றவங்க மட்டும்தான் அப்பா பிதாவின்னு தொழுது கொள்ளணும். அந்த மாதிரியை செய்யுங்கன்னு ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்போ சரி, அப்பா பிதாவாகி தேவனை தொழுதுலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்குட்டியானவர் சொல்கிறாங்களே, அதை நிலைமை என்ன, அதை பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6-10 வரை உள்ள வசனத்தில் நீங்கள் போனீங்கன்னா, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். எங்கே நிற்குது? ஒரு ஆள் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். அதான் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். அவர் தான் பிதாவாகிய தேவன். இவர் நிற்கிறார். 2 பேரும் ஒருத்தர் கிடையாதுங்கிறது தெளிவு. 2 பேர், ஒன்று சிங்காசனில் உட்கார்ந்துருக்கவர், இவர் நிற்கிறார். அப்போது இவருக்கு தான் ஆட்டுக்குட்டியானவர்னு பேர். அப்புறம் 5:7 அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் மீட்டிருக்கிறவருடைய கரத்தில் இருந்த வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அது யாருக்குமே படிக்க முடியலை. அப்படியே இருக்கும்போது தான் ஐயோ இதை தெரியலையான்னு அழுதாராம். இவர் யோவான் அழுதாரா, ஐயோ இதை யாரும் வாங்கலையே. அப்போ தான் பயப்படாத, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார், அவர் வாங்குறதுக்கு அதிகாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 5:8 அவர் அந்த புத்தகத்தை வாங்கின போது, அந்த புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினாராம் கையில் பிதாவிட்டேருந்து. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். இதுதான் வசனம். ஆட்டுக்குட்டியானவர்கள் முன்பாக விழுந்தார்கள். என்னப்பா, பிதாவுக்கு கையில் இருக்க புத்தகத்தை வாங்கிட்டீரே நேரு, அவ்வளோ உமக்கு மரியாதை இருக்குது, அந்த அளவுக்கு உமக்கு மரியாதை தந்திருக்கும் போது நாங்கள் தராமல் இருக்குது எப்படி அப்படின்னு நினச்சி விழுந்திருக்கலாம். ஓகே, எஸ்ஐடிஎஸ் இருக்க தான் சொல்லணும். விழுந்தார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும். இது எந்த மொழிபெயர்ப்பில் தேவரீர் என்று இருக்குது, புதிய மொழிபெயர்ப்பில் நீர் என்று இருக்குது, இங்கிலீஷில் யூன்னு இருக்குது. நீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர், என்ன வார்த்தை பாருங்கள், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரில் இருந்தும் எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டீர். இது பரலோகத்தில் நடக்கிற காரியம். அங்கே போய் பேசுகிறாங்க, மீட்டு கொண்டு அங்கே போயிட்டாங்க.
எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நல்ல கவனிக்கணும். இங்கே வந்து நீர் தான் சிருஷ்டிகர்னு சொல்லலை, நீர் தான் எல்லாத்தையும் படைச்சவர்னு சொல்ல, நீர் சிலுவையில் ரத்தம் செந்தினீர், எங்களுக்கு பலியாகி எங்களை மீட்டு கொண்டு எங்களுக்கு அங்கீகாரம் தந்தீர். கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன, நாங்கள் பூமியிலே அரசு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இது வரைக்கும் சிருஷ்டிகரை தொழுது கொண்டார்கள், இயேசுவா தான் தொழுது கொண்டார், அப்போஸ்தலர் அதெல்லாம் அப்படி தான் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இவர் சிருஷ்டிகர் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, வசனம் தெளிவாக தெரியுது. இவர் இயேசு சிருஷ்டிகர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சிருஷ்டிகரை தொழுது கொள்ள முடியுமா? ஒரு பெரிய பிரச்சனை. சிருஷ்டிகர் அல்லாதவரை, சிருஷ்டிகர் அல்ல, சிருஷ்டி இல்லையா, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி லவோதிக்கேயா சபைக்கு சொன்ன செய்தி இருக்கு. நான் தான் முதல் படைப்பு, என்னதான் முதல்ல ஆமேனுங்கிற வார்த்தையினால படைச்சாரு, தேவகுமாரனா படைச்சாரு, தேவதூரோட மேலான படைச்சாருன்னு எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஸோ இவரை தொழுகை செய்ய முடியுமாங்கிற ஒரு விஷயம். ஆகவே இந்த இடத்துல சிருஷ்டிகருங்கிற வார்த்தையும் இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்று, இவர் சிருஷ்டிகருங்கிற வார்த்தை இல்லை, ஏன்னா தொழுகைக்குரியவர் சிருஷ்டிகர் மட்டும்தான், படைப்பாளர். தொழுகை என்ற வார்த்தை இந்த இடத்துல இல்லை. வணக்கமாக விழுந்தாங்கன்னு இருக்குது, சந்தேகம் இல்லை. நம்ம காலில் ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைப்போம், சில வேளை நம்ம சூழ்நிலையில் நம்ம காலில் ஒருத்தன் விழுந்தான், உடனே நாம் தேவன் ஆயிட முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் ஆண்டவனேன்னு தரையில் விழுவாங்க, பாதத்தில் விழுவாங்க இல்லையா. அவன் யாக்கோபு தமையன் ஏசாவை பார்க்க போகும்போது போய் அவனுக்கு காலில் விழுந்தான் இல்லை, அவன் விழுந்தான். இது மாதிரி நிறைய பேர் விழுந்தாங்க. இவன் கொர்நேலி வீட்டில் கொர்நேலி போய் பேதுருக்கு காலில் விழுந்தான். அவன் சொல்கிறான், எழுந்துரு, நானும் மொபைல் வாங்கிச்சிருந்தான், எனக்கு என்ன பெருசு இருக்கு. ஸோ இது மாதிரி விழுந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, விழுந்திருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இவர் சிருஷ்டிகர் கேட்டகரியில் வரல. தொழுகைங்கிற வார்த்தை அந்த இடத்துல இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த தொழுகைங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாக வருது. நீங்கள் அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துக்கு வந்தால், வெளிப்படுத்தின 5:14 என்ன சொல்லுவோம்னா, 5:14 வந்தீங்கன்னா, 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின, இது இவருக்கு முன்னால் விழுந்தோன்னு இந்த மாதிரி பண்ணோன்னு அப்படிலாம் சொல்லிட்டு, ஆமாம் இவருக்கு பாத்திரராக இருக்கிறார், தகுதியாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லியாச்சு, அவருக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொன்ன பிறகு இன்னும் என்ன நடக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அந்த 4 ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நல்ல கவனிக்கணும். அவருக்கு தகுதியானவர், இந்த தகுதி இருக்கு, அந்த தகுதி இருக்கு, ஸ்தோத்திரம் துதியும் வாங்குறதுக்கெல்லாம் இவருக்கு தகுதி இருக்குன்னுலாம் சொன்னாங்களும். ஆனால் சொன்னாலும் அவங்க இயேசுவை ஆராதிக்கலை. நல்ல கவனிங்க அந்த இடம். அந்த வார்த்தை வருது, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தான் தொழுது கொண்டாங்க, அவருக்கு முன்னால் வணக்கமாக விழுந்தாங்கங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் தொழுகைங்கிற வார்த்தை அங்கே கிடையாதுன்னு சொன்னேன். அந்த தொழுகை எங்கே வருதுன்னா, அந்த சிங்காசனத்தில் ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு தான் தொழுகை செஞ்சாங்களாம். ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் நிற்கிறார். அப்படி விழுந்தாச்சுன்னா 2 பேரையும் தொழுது கொண்டது போல ஒரு தோற்றம் தெரியலாம், 2 பேருக்கு முன்னே விழுந்த போல ஒரு தோற்றம் தெரியலாம். ஒருவேளை அதை கண்ட காட்சியை அப்படி எழுதுனாங்களா, இல்லை அதில் என்ன நடந்து நமக்கு தெரில. ஏன்னா 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா. இவர் தனியாக இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் தனியாக அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தார், நாங்கள்லாம் தொழுகை செய்தோம் ஆராதிச்சோம்னு சொல்லி ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. அவர் எங்கேயோ தனியாக நிற்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு உட்கார்ந்துருக்கிறவர் பிதாவாகிய தேவன், அவர் இருக்கிற இடம் வேற இருக்கு. நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய சிங்காசனம் அவரோட உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. இங்க உட்காரல, நிற்கிறாரு. உட்காரதுக்கு நிற்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உட்காரதுன்னு சொன்னா பெரியவர் உட்காருவார், சின்னவங்க நிற்பாங்க. அவரது அதிகாரி தலைவர் உட்கார்ந்துருப்பார், வேலைக்காரன் நிற்பான். அவன் அங்கதே அதை செய் இதை செய் உத்தரவு போட்டுட்டு இருப்பான். ஆனால் வேலைக்காரன் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ இயேசுவுக்கு வேலை இருக்குங்க. அந்த முத்திரை உடைக்கணும், கோபகலசம் ஊத்தணும், இப்படிலாம் பல விஷயம் இருக்கு. அதனால அவர் இப்போ வேலைக்காரனாக நிற்கிறார். பிதாவுக்கு முன்பு இப்போ வேலைக்காரனாக இருக்கார். ஒரு கட்டத்தில் உலகத்தில் வந்து சிலுவை பலியெல்லாம் நிறைவேற்றி முடிஞ்சதுன்னு சொல்லி போய் உட்காந்துட்டார். பிதாவாகி தேவனுடைய வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்குறாரு. ஆனால் இப்போ மீண்டும் ஒரு வேலை, இது சபை முடிஞ்சாச்சு, முடிஞ்ச பிறகு இன்னொரு வேலை இருக்குது அவருக்கு கொடுக்க. அதனால அவர் மீண்டும் வந்து நிற்கிறார். அதான் அதுக்கு விஷயம். அப்போ இருக்கிறவரை தொழுது கொள்ளணும், அதான் உண்மை. ஆனால் அந்த காட்சியும் சூழல்களும் அது இயேசுவை தொழுது கொண்ட மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனால் வார்த்தை சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி அது முடியுது. அது ஒரிஜினல்லே அப்படி தான் இருக்கு. ஆமாம், என்றென்றைக்கு நீடித்திருக்கிறவரை தொழுது கொண்டார், அந்த வார்த்தை இருக்கு. ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்ளவில்லை. நீங்கள் மூல மொழியில் போனீங்கன்னா அந்த தொழுகைக்குன்னு போட்டிருக்க வார்த்தை ப்ரோஸ்குனியோ. இந்த ப்ரோஸ்குனியோ என்று சொல்ல கிரேக்க வார்த்தை தான் அங்கே போட்டிருக்கு.
எங்கெல்லாம் பிதாவாகிய தேவனை தொழுகை செய்ய வேண்டும்னு புதிய ஏற்பாட்டில் வருதோ அது எல்லா இடத்துலையும் இந்த ப்ரோஸ்கிரியோங்கிற கிரேக்க வார்த்தை தான் வரும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, பிதாவை தொழுது கொள்ளுங்கால வருகிறது, ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும், இப்படி எல்லாம் வருதில்ல. பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவை ஸ்தோத்திரம் உண்டு, அந்த மாதிரிப்பட்ட அந்த இடத்துல எல்லாமே ப்ரோஸ்கினியோ என்ற வார்த்தை தான் வருது. அதே வார்த்தை தான் இங்கே சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டாருன்ற வார்த்தை இருக்குல்ல, அது 4 அதிகாரத்தில் இருக்குது, 5 அதிகாரத்தில் இருக்குல்ல, அந்த இடத்துல தொழுகைங்கிற வார்த்தை இருக்கு. ஆனால் ஆட்டுக்குட்டி யாருக்கு முன்பாக விழுந்தாங்கன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த வார்த்தை வராது. ஸோ அவர் சிருஷ்டிக்கிற வார்த்தையும் வராது. இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். ஆட்டுக்குட்டியை கனம் பண்ண வேண்டும் என்ற எந்த இடத்துல அந்த வார்த்தை வரல, இது தெளிவான ஒன்று. எனவே இங்கே இந்த செய்திகளை காண்பித்த தூய ஆவியானவர் எந்த முரண்பாடும் செய்யலை, அவங்க சரியாக தான் செஞ்சுருக்காங்க. இந்த பைபிளை எழுதினவங்க, அதை மொழிபெயர்த்தவங்க தான் முரண்பாட்டை உண்டாக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அந்த பைபிள் கத்தோலிக்கர் கையில் இருந்தது, அவங்கள்ட்ட தான் நம்மகிட்ட வந்திருக்கு. அவங்க என்ன எல்லாம் செஞ்சாங்க நமக்கு தெரில. ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது. இதை நீங்கள் ஒரிஜினலில் போனீங்கன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு இருக்காது, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு இருக்குது. இதை பற்றி ஒரு விளக்கத்தை நான் தேட வேண்டிய நீங்கள் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயும் பார்க்கலாம். நான் ஏன் இப்படி ஒரு பக்கம் இப்படி அப்படி இருக்குன்னு தேர்ந்த போது அந்த நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் அதுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்காங்க. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குல்ல, கிரீக்கிலேயே 2 இருக்குதான். மிக பழைய கிரேக்க பிரதிகள்லாம் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு இருக்குதான். பின்காலத்தில் உள்ள கையெழுத்து பிரதிகளில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு இருக்குதான். ஸோ இந்த கையெழுத்து பிரதியை எழுதி மாறி மாறி எழுதுவாங்கல்ல, அதுலேயே ஒருத்தன் அவர்னோட இதில் தேவன் போட்டான், அதுக்கு பின்னால் தேவன் ஆயிடுச்சு. அது அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம் பழசில் அப்படி இருக்குது, லேட்டஸ்ட் இப்படி இருக்குது, அதனால பழசில் இருக்கிறது நாங்கள் போட்டோம், அவர் மாம்சத்தில். அதுதான் சரியானது, தேவன் வெளிப்படலை. தேவ தூதரோட மேலான நிலையில் இருந்தார்ல, அவர் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்ல, அவர் தான் மாம்சத்தில் வந்தார், அப்போ சரியாயிடுச்சு. ஸோ அது ஒன்று. ஸோ இப்படியெல்லாம் பைபிளுக்குள்ளே நிறைய காரியம் இருக்குது. இந்த காரியங்களை தான் பிசாசு பயன்படுத்துகிறாங்க. நாம் வேத பொருட்டன்ல எப்போ ஒரு காரியம் இருந்தால் சரி, இதை பற்றி இயேசு என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு, அப்போ என்ன சொல்லியிருக்காரு, செஞ்சுருக்காங்க, ஆதி திருச்சபையார் என்ன சொல்லியிருக்காரு, செஞ்சுருக்காங்க, இப்படியெல்லாம் நாம் நிறைய ஆராயணும். ஒரு வசனம் இருக்குது, அதில் வால் இருக்குது, தலை இருக்குன்னா அவங்க என்ன சொன்னாருன்னு தெரியாது, அது மொழி கடந்து இங்கே வாரதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த காரியங்களை எழுதின பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் நமக்கு அதை உறுதிப்படுத்தாட்ட நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதை எழுதினவர் இல்லைப்பா, நான் இப்படி தான் சொன்னேன், இவன் எழுதினவன் இப்படி எழுதுனா, அச்சடித்தவன் இப்படி அச்சடித்தான், ஒவ்வொருத்தனும் ஒரு மொழியில் பண்ணான் சொல்லித்தரணும்ல, அந்த எல்லைக்குள்ளே இந்த வஞ்சிகராய் கூட்டம் வராது. அது பிசாசு இல்லை நீ இதுதான்டா சரி போ அப்படி இவனோட குருடாக்கி விட்டுறோம், இவனை அப்படியே தெரிவான். சரி அது போட்டு நமக்கு பிரச்சனை என்ன, சரிப்பா இதெல்லாம் இருக்குது, இது எப்படி உங்களுக்கு நான் போதிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்ன சொன்னார் மாதிரி காண்பிச்சார், அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க மாதிரி காண்பிச்சாங்க, ஆதி திருச்சபையார் என்ன மாதிரி காண்பிச்சாங்க. இந்த போதனை மாதிரிகளுக்கு எதிராக நாம் ஒருபோதும் சபையின் காலம் வரை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அங்கே போய் பார்த்துக்கிடுவோம், நமக்கு இப்போ பிரச்சனை இல்லையே. சபையில் இங்கே இருக்கும்போது ஆமாம் கணவன் மனைவியாக இருப்பார்கள், தேவன் சிருஷ்டிப்புன்னு அப்படி தான் கணவன் மனைவியாக சிருஷ்டிச்சாருன்னு ஆண்டவர் சொல்லுவார். பரலோகத்தில் போனால் அங்கே கணவன் மனைவி கிடையாது, தேவதூரில் போல இருப்பாருன்னு சொல்லுவார். இங்கே இருக்கிறது ஒன்று உலகம், அது ரெண்டு சூழ்நிலை தானே. பரலோகத்தில் இது நடக்க வேண்டிய தேவ சித்தத்தை பூலோகத்துக்கு நடத்த முடியாது, பூலோகத்தில் நடக்க வேண்டிய தேவ சித்தம் ரெண்டு சூழ்நிலை ஆகி போச்சுப்போம். 2 இடத்துலையும் தேவ சித்தம் நடக்கணும், ஆனால் அந்தந்த இடத்துக்குரிய தேவ சித்தம் தான் நடக்க முடியும். இதெல்லாம் பிசாசு சாமர்த்தியமாக வசனங்களை புரட்டி இவனோட மடைய ஆக்குற விஷயமாக்கும். எங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறார், இல்லைப்பா அதுக்கு பொருள் இது, ஓகே அப்படியா ஆண்டவரே, சரி நன்றின்னு சொல்லிடுவோம். சரி, இப்படி இயேசு நாமத்தில் ஒரு புதிய தொழுகை மார்க்கத்தை உண்டாக்கி உலகம் முழுதும் பரப்பிட்டான். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாத எல்லா ஏமாந்தவனாலும் அதுக்கு பின்னால் போனான். சரி, அது இன்னொரு பக்கம். வஞ்சிக்கிற ஆவியின் பிடியில் சிக்கியவர்கள் இதுக்கு காவடி தூக்கிட்டே நடப்பான். சில தெளிவில்லாத தொழுகைக்கு நேரடி தொடர்பில்லாத வசனங்கள் எல்லாம் சாத்தான் கொடுப்பான். பார்த்தியா, குமாரனை முத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆட்டுக்குடியானவரை அங்கே கடைசி காலத்தில் சொர்க்கத்தில் ஆராய்ச்சாங்க, பூமியில் ஆராய்ச்ச மாட்டாங்க, அது காட்டுதான் காட்ட வேண்டியதானடா நீ, அதை அங்கே செஞ்சுருக்காங்க. இப்படி எங்கேயாவது சம்மந்தம், எங்கேயோ ஏகப்பட்ட வசனங்களும் மாதிரிகளும் எவ்வளவோ உறுதியும் இருந்துட்டு இருக்கு. இது அத்தனையும் போடுறதுக்கு ஒரு பெரிய மலையோட மோதிர மாதிரி, இந்த மலையோட மோதிர மாதிரி தான் இவங்க இப்படி துரும்ப வச்சு மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது. என்னடா இவ்வளவு தீவிரமாக நிற்கிறாங்க, வெறியாக இருக்கிறான், என்னடா விஷயம் நான் தோண்டி பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது. அது என்ன தேவைன்னா, பிதாவை தொழுகை செய்ய அவங்களுக்கு முடியாது, அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது.
ஏன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடுறதுக்கு புத்திர சுவீகாரி இல்லாமல் அவரை தொழுது கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வேற வழி இல்லை, நம்மெல்லாம் பாவிகள். ஏன்னா பாவிகளாக இருக்கிற காலத்தில் இயேசுவை கூப்பிட்டாங்க, அவர் அற்புதம் செஞ்சார். இப்பமும் பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு அவரை பிதாவை தொழுது கொள்ள முடியாதனால இயேசுவே எங்களை ரட்சியும் உதவி செய்யணும்னா அவர் வந்து உதவி செய்கிறார். அப்படி ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் இன்றைக்கும் மேய்ப்பர், இன்றைக்கும் தலைவர், இன்றைக்கும் குரு. அவர் உயிரோடு இருக்கிற மேய்ப்பர் இல்லை. அதனால இன்றைக்கும் கூப்பிட்டா அவர் வர முடியும். அவர் வர்றாரு, செய்கிறாரு, அதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் இல்லையா. அவர் நேரடியாக வந்து மேய்ப்பராக செய்கிறார். அது வந்தார்ல, உயிரோடு இருக்கிறார்ல. எப்பா உயிரோடு இருக்கிறாரு. பிதாவாகிய தேவனை பற்றி என்ன சொல்றதுன்னா, அதரிசனமானவர், ஆவியானவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், காண முடியாதவர்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து உங்கள்கிட்ட பேசினாருங்கிறேன். இயேசு சொல்வார், நீங்கள் அவருடைய ரூபத்தை கண்டதெல்லாம் சத்தத்தையும் கேட்கறது இல்லைங்கிறார். ஏன்ட்ட பார்த்தார், எனக்கு தரிசனமானார் என்கிறீங்க. அப்போ தரிசனமானவன்னா அவர் அதரிசனமானவர், இவர் தரிசனமானவர். அவர் காண முடியாதவர், ஒரு காணக்கூடியாதவர்னு வித்தியாசம் இருக்குல்ல. மேய்ப்பராக வருகிறார். இதை தப்பாக புரிஞ்சாங்களேன்னு நமக்கு தெரில. அவர் மேய்ப்பராக வர்றார், குருவாக வர்றார், தலைவராக வர்றார், அதெல்லாம் செயல்படுறாரு. அதுக்கு நிறைய ஆதாரம் பைபிளே இருக்குது, வெளியே இருக்குது. ஸோ ஓகே, அதை கொண்டு அதான் பிசாசு அதை கொண்டு மிக்ஸ் பண்ணி மேய்ப்பன் தான் அந்த கடவுள் அங்கே பேர் கொண்டு போனானோன்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்படி இருப்பினும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள், புத்திரசுவிகார ஆவி பெறாதவர்கள் பிதாவை தொழுது கொள்ள முடியாதுங்கிற நிலை இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிசாசு தந்திரமாக வச்சு நீங்கள் அங்கே போக முடியாது, இவரையே சுத்துங்கன்னு சொல்லி இயேசு நாம தொழுகையை உண்டாக்கி கொடுத்துட்டான். நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள பரலோகத்தில் இருந்த ஆவி, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, அப்போஸ்தலருக்குள்ளே இருந்த ஆவி, ஆதி திருச்சபை ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய எல்லைக்கு வருவீங்க. இந்த ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அசுத்த ஆவி, கள்ளத்தனமான ஆவி, பொய்யின் ஆவி, வேதபுரட்ட ஆவி, சத்தியத்துக்கு எதிரான ஆவி இருந்தா நீங்கள் இயேசுதான் கடவுள்னு சொல்லிட்டு இப்படி கள்ளத்தனமான துண்டு துணியை எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துட போகிறீங்க. அது உங்கள் உரிமை தான், நம்ம அதில் குறுக்கிட போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு ஒரு உரிமை, எங்கள் ஆண்டவராக இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொல்லி தந்த அந்த சுவிசேஷம் தான் பேசணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு தான் பேசணும்னு ஆண்டவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கனால அதான் பேசுவோம். அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தை தான் செய்யணும்னு அப்போஸ்தலர் சொன்னதுனால அதான் பேசுவோம், அதான் ஸ்தாபிப்போம். ஆதி திருச்சபையார் மாதிரி முன்னால அதை நாங்கள் செய்ய முடியும். வருகவர் சபை காலம் வரும், அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க நமக்கு அங்கே போய் பார்க்கலாம். அது பூமியில் இல்லைல்ல, இந்த உலகத்தில் இருக்கும்போது மாம்சத்தில் வந்து வாழ்ந்து இயேசு காட்டின மாதிரி தான் நாங்கள் செய்யணும். அதான் மாம்சத்தில் வந்து இயேசுவை அரைக்க பண்ணாத ஆவி தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் இயேசு காட்டுறதை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, அதை பிரதிபலிப்பது. அது 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரிதானே? அதை தான் நாங்கள் வேலை செய்வோம். இயேசுநாதர் சுவிசேஷத்துக்கு வெளியே உள்ளவனும் இருப்பான். அவனை சொல்கிறது, ஏன்னா உலகத்தில் எது எடுபடுமோ அதுக்குள்ள தான் போவான். அவன் போவான், போட்டு காரை வாங்குவான், கோபுரம் கட்டுவான், எல்லாம் கொத்தெல்லாம் போடுவான். நீ எல்லாம் போடு. மற்ற 7:21 23 வரை பிதாவின் சித்தப்படி செய்யாமல், பிதாவை தொழுது கொள்ளாமல், என்னை கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி தொழுது கொண்டீங்க பாருங்க, நடந்தீங்க பாருங்க, என் பேரில் அற்புதம் அதிசயம் வேற செஞ்சுக்க பாருங்க, நீங்கள்லாம் வருவீங்க. உங்களை அக்கிரம சேக்காரன் என்னை விட்டு ஓடிடுன்னு விரட்டுவேன். பிசாசுக்காகவும் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னியிலே போங்கள்னு சொல்லிடுவேன். அதுதான் நடக்கும். உலகத்தில் நீங்கள் கோபுரம் கட்டிடலாம், அங்கே போக முடியாது. ஆனால் இந்த சுவிசேஷத்தில் நடந்தால் தான் இயேசு இருக்கின்ற இடத்துக்கு செல்ல முடியும். நாடு என் சத்தம் கேட்குது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவளை கையில் வச்சிருக்கேன், நித்திய ஜீவனை கொடுக்குறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான கள்ளத்தனமான தொழுகைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பணும். ஆமாம், காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் ஆமாம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிங்க. உனக்கு பரலோகத்துக்கு போனால் இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசி, எவ்வளோதான். நீ ஊழியக்காரன்னு சொல்லு, சபக்காரன்னு சொல்லு, விசுவாசின்னு ஏத்தே நீ சொல்லிட்டு போ, அதில் நமக்கு பிரச்சனை கிடையாது. இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து பின்பற்றலைன்னா இயேசு இடத்துக்கு போக முடியாதுங்கிறத மட்டும் நான் சொல்லணும். இது எனக்கு தேவன் தந்த வேலை இல்லை, எனக்கு தந்த வேலையை நான் செஞ்சணும். பரலோக அரசாங்கம் தந்த வேலையை நான் செய்யணும். உங்கள் அரசாங்கம் தந்தால் நீங்கள் செய்யுங்க, அது உங்கள் பாடு. இதில் வெளிப்பாக இருப்போம், தெளிவாக இருப்போம். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.